எங்களுக்கு எப்படி இளைஞர்கள் வருவார் என்று கேள்வி கேட்கிறீர்கள். இப்போ எங்கள் வயதிலுக்கு எங்களுடைய மகன்கள் அவர்கள் தான் இளைஞர் அணியாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்கள். அதனால் எங்களுக்கு இளைஞரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் இளைஞர் அணியை உருவாக்கி இருக்கிறோம். அதனால் எங்களுடைய இளைஞர்கள் இந்த இயக்கத்தை எங்களுக்கு நாங்கள் எப்படி வழிநடத்தி வேலை செய்தோமோ அதே மாதிரி எங்கள் பிள்ளைகள் செய்வார்கள். எப்படி அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு தன்னுடைய மகன் உறுதுணையாக இருந்து இயக்கத்தை கட்டி காக்கிறாரோ அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகள் உறுதுணையாக இருந்து கட்டி காப்பார்கள். 2026 தேர்தல் திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்கிறது. பொதுவான தலைவருக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க. எந்த மாற்று கருத்து இல்லை. 200 தொகுதி டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும். 200 தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்போம். அதில் மாற்றம் கிடையாது. எதிர்கட்சிகள்லாம் எப்படி இருக்குது? அவங்களும் வலுவாக இருக்கும்னு சொல்கிறாங்களே. அவங்க வலுவுங்கிறதுக்கு அடையாளம் எதுவுமே இல்லை. எந்த அடையாளத்தை சொல்லி வாக்கு கேட்பாங்க? அதனால் அடையாளங்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க அடமானம் வைப்பதில் திறமையாக இருக்காங்க. அது அடமானத்தை இளைஞர்களுக்கும் தெரியும். ஆனால் விஜய் கையில் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதவங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதவங்க தான் இருப்பாங்க. அவங்க வீட்டு ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய தாய் தாப்பன் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க செல்லாத ஓட்டாகத்தானே இருக்குது. 8ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதவங்க தான் அவங்க ஓட்டு. அவங்க தாய் தாப்பன் ஓட்டு எங்களுக்கு டிஎம்கே. அதில் மாற்றம் கிடையாது. மோடி ஒரு வாட்டி தமிழ்நாடு வரப்போ 2026 என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாங்க. அவங்க சரியான புரிதல் இல்லை. அவங்களுடைய ஆட்சி மோடி மாமாவை தவறாக வழி சொல்லலை. அவங்க ஒரு குடும்பத்தில் பிறந்து 4 அக்கா தங்கச்சிக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தால் நம்மளை தமிழ்நாடை இவ்வளோ கீழ்த்தரமாக மதிக்க மாட்டாங்க. நம்மளை தமிழ்நாடு எப்படிங்கிற அந்தஸ்தே கொடுக்கல. இன்றைக்கி பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா நமக்கு 0 முட்டை. அது உங்களுக்கு தெரியும். எனக்கு படிப்பு கம்மியாக இருந்தாலும் சில காரணங்கள் தெரியும். அதனால் அமெரிக்காவில் உடன்பாடு வைத்திருக்கிறாங்க. நம்ம இந்திய மக்களை கைவிலங்கு கெட்டி நாச்சைன் போட்டு இழுத்து கொண்டு வராங்க. அவங்க திருடங்களா? திருடங்க கிடையாது. அதை கூட ஒரு மோடி மாமா கண்டிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு நமக்கு தமிழன் வன்மையாக கண்டிக்கிறேன். அவ்வளோதான். இளைஞர்கள் ஆதரவு திமுகவுக்கு இருக்கா? இளைஞருக்கு 80% இருக்குது.